கைஸ் வெல்கம் பேக் டு மீடியோ கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்துன்னா மதர் பட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துன்னா இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான், இது ஒரு ஹாரர் கேம். இதில் நம்ம மோமோ கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இதில் வந்து கிளாசிக் மோட், கன் மோடுன்ற கன்று. இப்போ வந்துன்னா இங்கே ஒரு ரூம் இருந்துச்சு, நான் திறந்து பார்த்தேன், அதுக்குள்ளே கன் இருந்துச்சு, தூக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துன்னா இந்த கதவை திறந்து நானும் போக ஆரம்பிச்சிட்டேன், ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தேன், என்னடா இது, புல்லட்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்துன்னா மோமோ பேய் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வராமல் பார்த்துக்கணும். ஐயோ வந்துருச்சா போடு ஜஸ்ட்டு நல்ல வேலை ஹெச்பியை குறைச்சி விடலப்பா. பார்த்துப்போ. ஓகே, இப்போ வந்துன்னா அதே மாதிரி பாக்ஸ் இதில் நல்லா இருக்குது. ஓகே பாடி ஆமாம் இருக்குதுடா. மேலே ஒரு டைமர் வருது பார்த்தீங்களா, அந்த டைமர் 0 ஆகிற வரைக்கும் வந்துன்னா நம்ம சர்வே பண்ணோம். இப்போ வந்துன்னா ஃபஸ்ட் நம்ம போய் என்ன சொல்கிறேன், டேன் அந்த ஐயோ வந்துருச்சுடா போடு ஷீ. ஓகேங்க, ஹெச்பி செம்மையாக குறைச்சி விட்டுருச்சு, எறா மெடிக்கிட்ட. ஓகே, நம்ம எது எப்படியாவது எஸ்கேப் பண்ணுற வழியாக பார்ப்போம். சுதந்திரம் கிடச்சிடுச்சு. ஓடுறா திரும்பி பார்க்காம ஓடுறா. அது வேறு டக்குன்னு ஸ்பான் ஆகுதுங்க. 20 செகண்ட் கூட இருக்க மாட்டேங்குது, டக்குன்னு நம்ம அடிச்சோன்னு ஸ்பான் ஆகி வந்தது. இப்போ அதுதான் நம்ம இதுதான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸோ பார்த்துப்போ. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறையா ஹாரர் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி போட்டிருக்கோம், பார்க்க பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சர்வே பண்ணோமா இல்லையா, நம்ம அடி வாங்கிட்டோமா இல்லை தோத்துட்டோமா அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே மறுபடியும் வந்துருச்சா, போடு வா போடு ஓடி இல்லை நான் தேடி அடிக்கிறாள். இப்படி வீட்டு சும்மாவா, ஷூட்டிங் கேம்ஸ்னாலே நம்ம தான். ஓகே டக்குன்னு போடா. ஸோ ஜென்ரேட்டர் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கடா வச்சுருக்கீங்க ஜென்ரேட்டர்? அப்பாடி இங்கே ஏதோ ஒரு வழி போகுதுப்பா. இதாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த வழியாக தான் பின்னாடிலாம் பார்த்துட்டேன். இங்கே ஒரு பெட்டி இருக்குது, ஆமோ வேறு கம்மியாக தான் இருக்குது, இதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, அதான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடும். இது என்னோடய 3rd attempt கைஸ். போடு இது அடியாக வாங்க மாட்டேன். போடு அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்துடும் ஃபைன் த பேக் கீ. இதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தேவை. இப்போ வந்து நம்ம ஜென்ரேட்டரை வந்து ஆன் பண்ணி விட்டோம். ஸோ இங்கே வந்து ஆமோ இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கிட்டேன். ஐயோ இப்போ சுட்டேன், அதுக்குள்ளே எப்படி வந்த? ஐயோ என்னங்க இது, இதுக்கு கை மட்டும் தாங்க இருக்குது, உடம்பே இல்லை. அட கடவுளே, என்னங்க இது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஹாரர் சேனல் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஹாரர் ஸ்டோரிஸ் நம்ம வந்து நான் போடுறோம். ஸோ அதில் மிஸ்ட்ரீஸை பற்றியும் போடுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய்ட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பா. அதில் நம்ம போடுற ஒரு ஸ்டோரியுமே சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். ஓகே சீக்கிரம் போடா. ஸோ இந்த கேமில் கிளாசிக் மோடு கன்னியூ பண்ணலாம் மகமே சொல்லுங்கள். ஓகே எப்படியாவது இந்த டைமர் இது 0 ஆகிற வரைக்கும் தாக்கு புரியுடா. இன்னும் ஒரு 40 நிமிஷம் தான். பார்த்துப்போ. ஆஹா வாரா மோமோ வாரா. பார்த்துப்போ. போடு மண்டலடி. பார்த்து போடு சரியான ஷாட்டு. ஐயோ என்னங்க புல்லட் இவ்வளோ போகுது. புல்லட்டு நம்மளுக்கு வேறு பத்தாது, இவ்வளோ தான் புல்லட் மொத்தமாக. போடு அப்பா. அப்படியே ஒரு வழியாக நம்ம வந்து அதையும் முடித்து விட்டோம். ஸோ ரைட்டு. ஓகே, இப்போ நானும் வந்துடுறான் அந்த ட்ரீ கிட்டே போக ஆரம்பிச்சிட்டேன். போலீஸ் வர வரைக்கும் வந்துன்னா நம்ம வெயிட் பண்ணோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட். ஸோ போலீஸ் வர வரைக்கும் வந்துன்னா நம்ம வெயிட் பண்ணோம். இன்னும் 0 ஆகிற வரைக்கும் நம்ம எப்படியா தாக்குப்பிடிச்சு ஆக வேண்டும். ஸோ நானும் வந்து நான் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு நானும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரே இடத்துல நின்று மோமோ எங்கே வருதுன்னு தெரியாது, அங்கே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருந்தோம்னா எங்கே வேணாலும் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சென்டராக நின்றுக்கணும், எங்கே வந்து அடித்தாலும் நம்ம கரெக்டாக அடிக்கணும். இல்லாட்டி டக்குன்னு 2 அடி தாங்க நம்மளை அடிக்குது. ஆனால் நம்ம 7-8 அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது. அது நம்மளை 2 அடி அடித்தாலும் நம்ம படுத்துடுறோம்ப்பா. என்னடா அது கேமு ப்ரோ, எனக்கு இப்போ வெறியா வருது ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஆஹா வாரா மோமோ வாரா வா தேடி அடிக்கிறான் நம்ம. அப்போடே மண்டலே சரியான அடி மண்டலே. ஓகே, இன்னும் ஒரு 32 தான் ரைட்ரா. இன்னும் ஒரு 31 நிமிஷம் தான்டா, எப்படியாவது சர்வே பண்ணிடுறா. ஓகேங்க,
ஸோ நானும் வந்துடும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், ரீலோட்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுருக்கிறேன். மாமா வந்துச்சுன்னா இப்போ டமுட்டும்னு அடிக்க வேண்டியதான்ற வேலை ரைட்டா. நானும் வந்துடும் அப்படியே அங்கேயும் போயிட்டு இருக்கேன். என்னடா மலை மேலே ஏற முடியல, ஏறா என்னடா ஏற முடியலையா? நம்ம வந்து ஒரே இடத்துல நிற்க வேணாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சுற்றுவோமா? ஓகே நானும் அங்கேயும் ஓடிட்டுருக்கேன். சீனப்படா. ஓகே ரைட். ஓகே கைஸ், ஓகே நானும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எங்கேயும் வருதான்னு சுற்றி பார்ப்போம். அது இன்னும் வரல. ஸோ நம்ம வந்து நம்மளோட பழைய பொசிஷனுக்கே போயிடலாம். சீரோண்டா. ஓகே நானும் குதிச்சு போயிட்டுருக்கேன். எங்கேயாவது வருதா? எங்கேயும் வந்தீங்கன்னு தொலைச்சிடாதமா, நானே பயந்தாங்கோலி. சத்தியமாக இந்த கேம் வந்து நான் ஹெட்செட்லாம் போடல, பட் அந்த சவுண்டு கேட்டாலே சத்தியமாக பயமாக இருக்கும். அது இது வரும்போது ஒரு பிஜிஎம் போட்டாங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. போடு வந்துச்சுடா போட, அதே இதுதான் வருது. ஸோ இந்த சவுண்டே செம்ம திகிலாக இருக்குது. நீங்கள் இந்த கேம் வந்துன்னா ஹெட்செட் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே பார்த்து போ. ஓகே ரன் பட்டன் வேறு கொஞ்ச நேரம் தாங்க யூஸ் பண்ண முடியுது. ரைட். ஓகே இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்போ ஹாரர் கேம்ஸ், சூப்பர் கேம்ஸ், எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ணி போடுறோம். தொடர்ந்து அவங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் வீடியோ போட போகிறேன் ரைட்டா. பிகாஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் சண்டே தான் வீடியோ, வீக்லி 1 வீடியோ போடுவேன். மாதத்துக்கு 4 வீடியோ. எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுவும் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ண முடியாது, முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மோமோ உதாலையாங்கிறத பார்ப்போம். மோமோ வந்திக்கின்னு தொலைச்சிடாத. புல்லட் வேறு 10 தெரியலங்க. ஏன்னா அதுக்கு வேறு சில நேரம் 8 புல்லட்டு, சில நேரம் 10 புல்லட் ஆகுது, சில நேரம் 5 புல்லட்லேயே செத்துருதுப்பா. என்ன கான்செப்ட்னே தெரில. ஆனால் இங்கேயும் சுற்றி பார்த்தேன், அது எங்கேயும் வரலன்னு சொன்ன. நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஓகே இன்னும் 15 மினிட்ஸுங்க. ரைட். இது வந்து மினிட்ஸோ செகண்ட்ஸோ கிடையாது, இந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி. ஸோ இது எவ்வளோ இந்த மினிட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் நினைக்கிறேன். கரெக்டாக செகண்ட்ஸ்க்கும் மினிட்டுக்கும் நடுவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்டாப் வாட்சுங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்டாப் வாட்ச்னே சொல்லிப்போம்ப்பா. ஓகே நானும் வருதான்னு பார்த்தேன், டார்ச்லாம் அடிச்சு வருது ரைட்டுங்க. அப்படியே நான் லாங்கில் சுட்டு பார்த்தேன், புல்லட் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு நானும் கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டேன். போடு லாங்லேருந்து அடிப்பேன், கிட்ட வந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சிடும். அவ்வளோதான், நான் முடிஞ்சிடா. இன்னும் ஒரு தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நானும் அப்படியே ரீலோட் பண்ணி வச்சிட்டேன். டக்குன்னு ஸ்பான் ஆகுதுப்பா. அதனால தான் நான் தூரமாக வந்துட்டேன், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டு. அங்கே தான் வச்சுக்கோங்க, சும்மா ஸ்பானாகி வந்து நம்மளை அடிச்சிட்ருக்குவோம். எதுக்கு தேவையா? ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தான். சர்வே பண்ணுறா. ரைட்டு. பார்த்து போ. ஓகே நானும் அப்படியே நிற்கிறேன், நான் மூவ் பண்ண வேணாம். ஸோ அது வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம தேவையில்லாமல் இங்கே மூவ் பண்ணிட்டு இருந்தோம், பின்னாடி வந்து அடிச்சிடும். எதுக்கு தேவையா? ஹெச்பியும் ஃபுல்லாக இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அது அடிச்சதுன்னா 16 வந்துடுதுங்க. 2 அடி அடித்தாலே, 1 அடி அடித்தாலே நம்ம செத்துவோம் போல விட்டா. இன்னொரு 1 அடி 3 அடியில் நம்மளை முடிச்சு விட்டுருது. ஆனால் நம்ம அத்தனை அடி அடிக்க வேண்டியிருக்கு. ஸோ லாஸ்ட்டு 5 மினிட்ஸ்குள்ளே வந்து நம்ம என்ட்ராக போயிடும். ஓகே நான் டார்ச் அடித்து பார்த்தேன் ஏதோ வருதா அப்படின்ட்டு. ஏன்னா அது கன்று அடித்தா அது டார்ச் வந்து கீழே தான் போகுது, சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸோ மனுஷன் லாஸ்ட்டாக கிளம்புக்கு முன்னாடி ஒரே அடி அடிச்சுட்டு ஓடிடலாம். வரியா பின்னாடி வந்து அடிச்சாத மோமோ, உனக்கு அவ்வளோதான். மீட்டியோன்னா யாருங்க நீ பாப்பா அப்புறம். ஓகே மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஓகே இது அறா போடு மண்டையிலடி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். ஓகே ரைட். ஓகே நானும் அப்படியே நிற்கிறேன். மறுபடியும் வந்து ஸ்பானாகி வந்துட போகுது அப்படின்னு வந்துதுன்னா. ஸோ இதில் வந்து மதர்பட் சாப்டர் 2ன்னு ஒரு கேம் இருக்குது, அதையும் ப்ளே பண்ணலாமா? கமெண்ட் பண்ணுங்கள்.
ரைட்ரா, அவ்வளோதான் முடிய போகுது. கம்ப்ளீட் பண்ண போகிறோம். போலீஸ் வாங்க போலீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மோமோ கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிவிட்டோம். ஸோ அவ்வளோதான் கன் மோடு. ஸோ இதில் வந்து கிளாசிக் மோடும் இருக்குது. ஸோ அது ப்ளே பண்ணலாமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமில் பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி கைஸ்.